ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு உமா சுந்தர் கிரியேஷன்ஸ். எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயருங்க. 2 நாள் டயட் வீடியோ போட முடியல, ரொம்ப பிஸியாக போச்சு. அந்த 2 நாள் டயட் வீடியோ இன்றைக்கி போட்டிருக்கேன் பாருங்கள். இது டே 23, 23வது நாளுக்கான டயட் வீடியோ. காலை எழுந்திரிச்சு எப்போதும் போல் தான் எம்டி ஸ்டமக்கில் வெயிட் பார்த்துருக்கேங்க. இன்றைக்கி என்னோடய வெயிட்டு 81.5, 81.5. நான் முன்னாடி சொன்னது தாங்க, வெயிட் ஏறும் இறங்கும். அதை நம்ம யோசிச்சிட்டே இருந்தோம்னா நமக்கு வெயிட் லாஸே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் 500 ml தண்ணி எடுத்துக்கிட்டேன். மார்னிங் 10 மணிக்கு இன்றைக்கி பூரி தான் எடுத்துக்கிட்டேன். 3 சின்ன சின்ன பூரி, தக்காளி குருமா. இந்த தக்காளி குருமா எப்படி பண்ணுறது அப்படின்றத ஷார்ட்ஸ் வீடியோவில் நைட் 8 மணிக்கு போடுவேன், மறக்காமல் பாருங்கள். மதியம் கரெக்டாக 2 மணிக்கு லஞ்ச் எடுத்துக்கிட்டேன். முருங்கைக்கீரை பொரியல், பீன்ஸ் பொரியல். இதனோட அவிச்ச முட்டையை தோசைக்கல்ல மிளகாத்தூள் போட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி எடுத்திருக்கேன். இதனோட கேரட் பொரியல். எப்போதும் எடுக்கக்கூடிய அந்த கப்புக்கு சாதம். அதுக்கப்புறம் இன்றைக்கி பருப்பு ரசம் தான் வச்சுருந்தேங்க, அதனால் பருப்பு மட்டும் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான் மத்தியானம் லஞ்ச். ஈவினிங் பசியாக இருந்ததுனால 6 மணிக்கு 2 வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேன். பட் தினமும் வாழைப்பழம் ஃப்ரூட்ஸ் நம்ம அப்படியே சாப்பிட்றதா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. அதனால் வாழைப்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சம் போல் உப்பு, அதனோட தனி மிளகாத்தூள், இது 2யும் போட்டு நல்லா விரவிட்டு, ஊற வைக்கலாம் வேண்டாம், அப்படியே விரவி தோசைக்கல் சூடானோடனே இதில் எல்லாத்தையுமே அப்படியே தோசைக்கல்லை வரிசையாக அடுக்கி வச்சுட்டு ரொம்ப கம்மியாக எண்ணெய் ஊற்றினா போதும். நம்ம வாழைக்காய் பொரியல் ஃப்ரை பண்ணுற மாதிரி தாங்க. இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்துருச்சு பாருங்கள். அப்படியே நம்ம எடுத்துட வேண்டியதான். நம்ம வாழைப்பழத்தில் எவ்வளோ எண்ணெய் ஊற்றினாலும் அந்த எண்ணெய் அப்படியே இருக்கும் தோசைக்கல்லில். அதனால் அதை அப்படியே தள்ளி விட்டுட்டு எடுத்துகிட்டு சாப்பிட வேண்டியதான். செம்ம சூப்பரான டேஸ்ட்டு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க. டே 23 சூப்பராக போச்சு. இது டே 24க்கான டயட் வீடியோ. மார்னிங் எழுந்திரிச்சு எப்போதும் போல தாங்க எம்டி ஸ்டமக்கில் வெயிட் பார்த்துருக்கேன். இன்றைக்கி என்னோடய வெயிட் 81.8. ஒரு சில நேரம் இறங்குது, ஒரு சில நேரம் ஏறுது, நம்ம சாப்பிட்ற உணவை பொறுத்து தான். அதுக்கப்புறம் 500 ml வார்ம் வாட்டர் எடுத்துருக்கிறேன். காலையில் 10 மணி இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இன்றைக்கி ஒரே ஒரு அரிசி மாவு தோசை, இதனோட தேங்காய் சட்னி. வீட்டில் எல்லாேருக்கும் என்ன பண்ணுறேனோ அதை தான் எடுத்துக்கிட்டேன். மத்தியானம் 2 மணிக்கு எப்போதும் போல் எந்த கப்பில் நான் சாதம் எடுப்பேனோ அதே கப்புக்கு ரைஸு. நமக்கு தினமும் எடுக்கிறதுனால அளவு தெரியும், அதனால் கரண்டியில் எடுத்துக்கிறேன். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட துவரம்பருப்பு, வெண்டைக்காய் சாம்பார், கோஸ் பொரியல். இதனோட நாக்கு மீன் தோசைக்கல்ல கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன், 2 பீஸ். ஈவினிங் 6 மணி போல் ஒரு சின்ன ஆப்பிள் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டேன். அவ்வளோதான் டின்னர். ஸோ 2 நாளுக்கான டயட் மெனு பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த டயட் வீடியோ நாளைக்கு வரும், மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.